குக் வித் கோமாளி 5வது சீசன் எப்போது தொடங்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு அது அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது. கடந்த 4 சீசன்களாக நடுவராக இருந்த வெங்கடேஷ் பட் திடீரென விலகியது. அத்தோடு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை தயாரித்த மீடியா மேஷன்ஸ் நிறுவனம் இயக்குனர் என எல்லாரும் நடையை கட்டிவிட்டனர். சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனத்துடன் ஏற்பட்ட மோதலில் அதே குக்கிங் கான்செப்ட் நிகழ்ச்சியை தயாரிக்க போட்டி சேனலுடன் கைகோர்த்துள்ளது தயாரிப்பு நிறுவனம். ஆரம்பத்தில் இப்படி குழப்பம் குளறுபடிகள் இருந்தாலும் நிகழ்ச்சி தொடங்கியதும் போட்டியாளர்களை பார்த்து நல்ல அபிப்பிராயம் தான் வந்தது. தற்போது அடுத்தடுத்து சறுக்கலை சந்தித்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியே வாழ்வா சாவா என்ற நிலையில் இருக்கிறது. நிகழ்ச்சியில் கோமாளியாக வந்த நாஞ்சில் விஜயன் திடீரென விலகியதோடு இனிமேல் பாக்ஸ் ஆபீஸ் நிறுவனம் தயாரிக்கும் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்க மாட்டேன் என பதிவையும் போட்டு பற்ற வைத்துள்ளார். தற்போது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பாக்ஸ் ஆபீஸ் தயாரித்து வருகிறது என்ற நிலையில் நாஞ்சில் விஜயனின் பதிவு குக் வித் கோமாளியில் அனலை கிளப்பியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நிகழ்ச்சியில் புகழ் செய்யும் அட்டகாசம் டிடிஎஃப் வாசனுக்கு வயிற்றெரிச்சலை கொடுத்திருக்கிறது. முதல் சீசனில் ரம்யா பாண்டியன் தொடங்கி பவித்ரா, தர்ஷா என சீசனுக்கு சீசன் லவ் ட்ராக் ஓட்டிக் கொண்டிருக்கும் புகழ் இந்த சீசனில் மலையாள நடிகையும் யூடியூபர் டிடிஎஃப் வாசனின் காதலியுமான சோயாவுக்கு ரூட் போட ஆரம்பித்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு நடுவே சோயாவுக்கு பாட்டு பாடுவது, கொஞ்சி விளையாடுவது, கையை பிடித்து பேசுவது என புகழ் எல்லை மீறி செல்வதை சோயா சகித்து கொண்டாலும் வெளியில் இருக்கும் டிடிஎஃப் வாசனுக்கு தான் வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. தன் காதலியிடம் புகழ் நடந்து கொள்ளும் விதம் பிடிக்கவில்லை என டிடிஎஃப் வாசன் வெளிப்படையாகவே மனக்குமுறலை வெளிப்படுத்தும் அளவிற்கு சென்றிருக்கிறது. வாசன் வருத்தப்பட்டதை பார்த்து அவரது ஆதரவாளர்களும் புகழை வசைபாட தொடங்கியுள்ளனர். கண்டென்ட்டுக்காக எல்லை மீறி நடந்து கொள்வதா என கோமாளி புகழை விமர்சித்தும் வருகின்றனர். புகழ் கொஞ்சம் கேப் கொடுத்தாலும் அந்த இடத்தை குரோஷி நிரப்பிக் கொள்வதால் காதலியை குக் வித் கோமாளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு டிடிஎஃப் வாசன் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருக்கிறாராம். இந்த சர்ச்சை ஓய்வதற்குள் டிடிஎஃப் காதலி மீது இன்னொரு பிராதும் வந்திருக்கிறது. தனக்கு கோமாளியாக வந்திருந்த தங்கதுரைக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்காமல் மலையாளத்தில் அநாகரிகமாக திட்டி ஒருமையில் பேசியது பார்வையாளர்களுக்கு முக சுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகழ் விஷயத்தில் சோயாவுக்கு ஆதரவாக பேசியவர்கள் கூட மரியாதையாக பேச தெரியவில்லை என சோயாவை திட்டி தீர்த்து வருகின்றனர். 2 வாரத்திற்கே இந்த நிலைமை என்றால் இன்னும் சீசன் முடிவதற்குள் என்னென்ன கூத்து நடக்குமோ என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.